டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய நிறுவனருமான திரு உமாகரன் அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அரசியல் ரீதியாக தற்பொழுது தமிழ் தேசிய தளத்தில், குறிப்பாக இலங்கை வடகிழக்கில் பாத்தீங்கன்னா அங்குள்ள அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் அது வெறும் அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருக்கிறதா, அல்லது ஏதாவது ஒரு சிறு முன்னேற்றமாவது ஏற்பட்டிருக்கிறதா? குறிப்பாக அனிருகுமார திசாநாயகா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய இந்த தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களால் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்ல, எனக்கு ஒரு யுத்தத்தின் பிற்பாடாக எது எப்படி இருந்தாலுமே ஒரு தமிழர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒரு தோல்வியை சந்தித்தவர்கள் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவை அறிந்து அறியாமல் அவர்களுடைய ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்கும். அந்த குழப்ப நிலை எங்களுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் அது நீடிச்சு கொண்டு இருக்குது. இது வரும் காலத்துல அடுத்தடுத்து வரப்போகிற ஒரு 5 வருடங்களுக்குள்ள இது சரியாகும். இந்த குட்டை குழம்பி இருக்கிற குட்டை கட்டாயமாக நிச்சயமாக தெளியும். எனவே ஒரு அதான் சொன்னேன், ஒரு தோல்விக்கு பிற்பாடாக அல்லது போனால் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு பிற்பாடாக ஒரு இனம் குழப்பமடைந்துதான் தெளிவடை. சோ இப்ப அது அந்த குழப்ப காலத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இப்ப என்னுடைய தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகவும் நான் அதைத்தான் பார்க்கிறேன். கடந்த 16-17 வருடங்கள் என்றதை நான் தமிழ் தேசிய அரசியலினுடைய இருண்ட யுகமாகத்தான் பார்க்கிறேன். ஒரு இருண்ட யுகமாக பார்க்கிறேன். அந்த இருண்ட யுகம் இன்னும் ஒரு 5 வருடங்கள் அல்லது இன்னும் ஒரு 3-4 வருடங்கள் வரை, அதிகூடியது 5 வருடங்கள் வரை அந்த இருண்ட யுகத்தினுடைய தொடர்ச்சி இருக்கு. எடுத்துடனே பிரகாசமான விடியல் வந்துடுறதில்லை. ஒரு சூரிய அஸ்தமனத்துக்கு பிற்பாடான சூரிய உதயம் என்று சொல்றதும் ஒரு பிரகாசமான ஒளி என்றதும் மெல்ல மெல்ல மெல்லமா தான் வரும். அது அடுத்த 5 வருடங்கள்ல வரும். உண்மையிலேயே சீமானவர்களுடைய செயற்பாடுகளினுடைய வீரியத்தன்மை என்றதுதான் இன்றைக்கு உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தவரையிலையும் ஒரு நம்பிக்கை தருகிற போக்க காண்பிக்குது என்று சொல்லலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கும் இடையில சில வேறுபாடுகள் இருக்குது. அதுக்கான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழலையும் கருத்துல கொண்டு அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை சீமானவர்கள் நகர்த்துகிறார். இங்க இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் அதிகளவுல புலம்பெயர் தமிழர்கள் என்றவர்கள் ஈழத்தமிழர்கள் தான். எனவே அவர்களையும் கருத்துல கொண்டு நாங்கள் கட்டமைக்க வேண்டிய தமிழ் தேசிய கொள்கை என்றது அதுல இருந்து ஸ்லைட்லி கொஞ்சம் வித்தியாசப்பட்டதாக இருக்கும். எனவே அந்த அரசியலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஏலவே இந்த தமிழ் தேசியம் என்கின்ற விஷயத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது போனால் இன்று இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ், இந்த உள்ளூராட்சி சபைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 15% தான் உண்மையான தமிழ் தேசியத்தினுடைய தாற்பயம் தெரியும், உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறார்கள். மிகுதி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் திமுகவினுடைய லோக்கல் பாடியில இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறீர்களோ அல்லது போனால் அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படி இருக்குதோ அப்படியான நபர்களைத்தான் இங்கேயும் நீங்க அதிக அளவுல பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கேயும் எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையிலையும் வவுனியா பிரதேசத்துல இருக்கக்கூடிய கனிய வளங்களுடைய கொள்ளை என்றது நடந்து கொண்டுதான் இருக்குது, மணல் கொள்ளை என்றது நடந்து கொண்டுதான் இருக்குது, கடல் சார்ந்த பிரச்சனைகள் என்றது இருந்து கொண்டுதான் இருக்குது. எனவே ஒரு திட்டமான தத்துவார்த்தமான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் தவறு இருக்கிறன என்றதான் என்ற கருத்து. நான் ஏற்கனவே ஒரு தமிழ் தேசிய கட்சியில இருந்தேன். அந்த கட்சியை விட்டு நான் வெளியேறியிருந்தேன். காரணம் என்னன்னு சொல்லினால் உள்வீட்டு பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு இடையிலான போட்டி நிலைமை, கட்சியை கைப்பற்ற அதிமுகவை நீங்க பாக்குறீங்க தானே, அதிமுக எப்படி கட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டி நிலைமை இருக்குதோ அதே போட்டி நிலைமை தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தது. இதற்காகத்தான் இளைஞர்களுடைய சக்தி பயன்படுத்தப்பட்டது. இந்த கோஷ்டி மோதல்களுக்கு இளைஞர்களுடைய சக்தி பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட நாங்கள்
10 வருடங்களாக நாங்கள் இந்த கோஷ்டி மோதலுக்காக, இந்த தலைமைத்துவ போட்டிக்காக யாரோ 2 பேருக்கு கீழே நின்று அடிபட்டு கொண்டு வந்திருக்கோம், நான் உட்பட. எனவே சமூகத்துக்கு பிரயோசனமான ஒரு அரசியலை செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்ற உணர்வின் அடிப்படையிலையும் இனியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் நானும் அதிலிருந்து வெளியேறி இருந்தேன். இப்படி அதிகளவான இளைஞர்கள் இன்று இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைமைகளின் மேல விரக்தியோட இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சீமான் எடுத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது இங்க களத்துல நிலவரம் என்னன்னா, இலங்கையை போன்று இங்க ஒரு ஒரு தெளிவான இடமில்லை. அங்கே சிங்கள தேசிய அரசியல், சிங்களவர்களுடைய பௌத்த அரசியல், அடுத்தது தமிழ் தேசிய அரசியல் 2 தான். ஆனா தமிழ்நாட்டில் இங்க இந்திய தேசிய அரசியல் ஒரு புறம், அடுத்ததாக திராவிட பெயர் கொண்ட அரசியல் இன்னொரு புறம் வடவேத வைதிகர்கள் ஒரு புறம் என்று கிட்டத்தட்ட 3 முனை தாக்குதல்களுக்கு தான் தமிழ்நாடு ஆளாகி இருக்கிறது. நீங்கள் அங்கே போரினால் அங்கே குழப்பம் ஏற்பட்டு அங்க குழம்பிய குட்டையாக இலங்கை இருக்கிறது. ஆனால் இங்கே எந்த போருமே இல்லாமல் குழம்பிய குட்டையாகத்தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தத்திற்குரிய ஒன்று. நீங்கள் இந்த ஈழ யுத்தம் என்றத வெறுமனே இலங்கைக்குள்ள அல்லது போனால் ஈழத்துக்குள்ள மட்டும் ஒடுக்கிட முடியாது. இந்த யுத்தத்தினுடைய எஃபெக்ட், சாதக பாதக தன்மைகளுடைய பாதிப்புகள் தமிழகத்தையும் கணிசமாக பாதிச்சிருக்கு. இந்த உலகத்துல ஈழ யுத்தத்தினால அதிக அளவுல பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு இடம் இருக்குமென்றா அது தமிழ்நாடு. அது ஈழ போராட்ட இயக்கங்களுக்கான நிதி சேகரிப்புல இருந்து, பிரசார வேலைகள்ல இருந்து, பயிற்சி அளிப்புல இருந்து, அதன் பின்னரான ஈழ யுத்தத்தினுடைய இறுதி காலகட்டங்கள்ல நடந்த போராட்டங்கள் வரைக்கும் என்று சொல்லி தமிழகத்திலையும் இந்த ஈழ யுத்தத்தினுடைய பாதிப்புன்றது இருக்கு. ஸோ இந்த தோல்வின்றது, இந்த ஈழ போராட்டத்தினுடைய ஈழ ஆயுத போராட்டத்தினுடைய தோல்வி என்றதுல குழம்பின குட்டைகள்ல தமிழகத்திலையும் ஒரு கணிசமான மக்கள் தொகை இருக்கு. இந்த யுத்தத்தினால மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு தன்மை ஒன்று தமிழகத்திலையும் இருக்கு. தமிழக அரசியலும் இந்த யுத்தத்தினால குழம்பிய குட்டையாகத்தான் இருக்கு. இன்று வரைக்கும் கருணாநிதிக்கு தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவப்பெயர் என்ன? இந்த யுத்தத்தின் விளைவு. காங்கிரசுக்கும் சோனியா காந்திக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஈவன் ராஜீவ் காந்திக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஈழப்போராட்டத்தினுடைய விளைவு. எனவே ஈழப்போராட்டத்தினுடைய தாக்கம் என்பது அதாவது குழம்ப செய்த குட்டைகள்ல தமிழக அரசியலும் உண்டுதான். தமிழக அரசியலும் இதால குழம்பித்தான் இருக்கு. நான் ஒட்டுமொத்தமா தான் சொன்னேன், தமிழ் தேசிய அரசியல் குழப்ப நிலை என்றது தமிழக அரசியலையும் சேர்த்துதான் உண்டு. அதை விட்டு சொல்லல. கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.